தேவன் தருகிற ஆசீர்வாதத்தோடு கூட எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் அது எனக்கு ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நாள் சந்தோஷத்திற்காக அல்ல. அந்த சந்தோஷம் எனக்கு நித்திய சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு உண்டு பண்ணி வைக்கிற நன்மை, இன்னைக்கு அநேக நன்மைகள் கர்த்தர் எனக்கு பார்த்தது என் கண்கள் இன்னைக்கு பார்க்கிறது. அதே நேரத்தில் நான் இன்னைக்கு பார்க்கிற நன்மை இது கர்த்தர் பார்த்தது தானா, அல்லது நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சுதந்திரிக்க இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறேன், ஒரு ட்ராக்ல நடந்துட்டு இருக்கிறேன், இந்த காரியம் ஆமே கர்த்தர் எனக்கு பார்த்தது தானா என்பதில் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஆராயணும். அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடையவர்களுக்காய் அவர் இனி அல்ல. இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமா எழுதி வச்சு, ஆண்டவரே எனக்கு இனி அல்ல, ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக இனி அல்ல, ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற. விசேஷமா இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தைரியமாய் பேசுகிறேன். உங்களுக்கான நன்மைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.